என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ குழம்பி தவித்த பல விஷயங்களுக்கு இன்று உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளானது இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாள், இந்த வாரத்தினுடைய முதலாவது நாள். இப்பேற்பட்ட இந்த நாளில் இன்று காலை 11:26 உனக்கு ஏகாதசி திதியானது ஆரம்பமாகின்றது. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான தெய்வங்களை வணங்கி ஆசிகளை பெற்றுக்கொள்வது போல இன்றும் நீ உனக்கான நாளாக இதனை மாற்றிக்கொள். என் பிள்ளைக்கு இன்று செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் முழுமையான வெற்றியினை கொடுக்க உன் தாயானவள் நான் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன். ஒவ்வொரு விடியலிலும் தான் நினைத்ததை பெற்றுவிடலாம், தான் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைத்து நீ தொடங்க முயற்சிகளை செய்கின்றாய். ஆனால் அதில் ஏதேனும் சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து விடுவது யதார்த்தம். நீ முழுவதுமாக சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று முயற்சிகளை செய்யாதே. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நீ இன்ற விடியலை நல்லபடியாக தொடங்கு. எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அதிகமாக அதை பற்றி நினைத்து விட்டோம் என்றால் முடிவில் ஒரு சிறு தடக்கல் வந்தால் கூட அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஆரம்பத்திலேயே என்ன நடக்கின்றதோ அதை பார்த்து கொள்ளலாம், எது வருகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல தடங்கல்களுக்கு காரணமாக இருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் உனக்கான விஷயங்களுக்கான குழப்பம் என்பது உன்னிடத்திலிருந்து பிறக்கவில்லை. அப்படியானால் இந்த குழப்பம் எங்கிருந்து பிறந்தது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து. நீ தெளிவாக இருக்கிறாய் என்று தெரிந்துவிட்டாலே உன்னை குழப்பிவிட்டு சென்று விடுவார்கள். அதிலும் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்தால் அவர்களுக்கு இன்னமும் சந்தோஷமாகிவிடும். மேலும் குழம்பிய குட்டையில் எப்படி அதை மீண்டும் குழப்ப வேண்டும் என்று ஓடோடி வந்து விடுவார்கள். என் குழந்தையே, குழப்பமான மனநிலை இருக்கும் பொழுது யாரிடத்திலும் அறிவுரைகளை கேட்காதே. சற்று அமைதியாக உட்கார்ந்து கொள். தெய்வத்தை அதிகமாக வணங்கு. தெய்வத்தை நீ எப்பொழுது அதிகமாக தேடுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளைக்கான சூழ்நிலைகள் எத்தனையோ விதமான மனவேதனைகள் என்று உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் நீ எல்லாவற்றையும் கடந்து வாழ துடிக்கும் பொழுது தெய்வம் உன்னையன்றி வேறு எங்கும் சென்று விடாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று எண்ணி என் பிள்ளை நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் அறிவேன். என்னையன்றி இங்கு யாரால் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? நீ செய்கின்ற எல்லா செயலுக்கும் உனக்கான தெளிவினை நிச்சயமாக இந்த வராகி உனக்கு கொடுப்பேன். எந்த விதத்திலும் உனக்கு அதில் சந்தேகம் வேண்டாம். செய்யும் பொழுது என் பிள்ளை மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தவிர்த்துவிட்டு ஒரு தெளிவான மனநிலையோடு செய்ய தொடங்கு. சுற்றி இருக்கின்ற தேவையற்ற சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும். ஒருவர் தன் நிலையிலிருந்து தெளிவடைய தொடங்கிவிட்டார்கள் என்றாலே ஆட்டி படைத்த அத்தனை சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு எத்தனையோ விஷயங்களினால் மனது படாத பாடு பட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீ அமைதியாக அந்த நேரத்தில்
என்ன நடக்கும் என்று வேடிக்கை பார்க்காமல் நீ தெய்வத்திடம் சரணடைந்து விடு. இந்த மனிதர்களிடம் ஒரு நாளும் சரணடையாதே. குழப்பங்களை தருவதே அவர்களாக இருக்கும் பொழுது உனக்கான தீர்வினை ஒரு நாளும் அவர்களிடத்தில் தேடாதே. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு வெற்றி விடியலிலும் உனக்கான சந்தோஷத்திற்காக நீ எழுந்திருக்கின்றாய் அல்லவா? அது நமக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் அந்த விடியலை நீ தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, எவ்வாக இருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் நீ பாடுபட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது வெற்றியினை தொடுகின்ற நேரம், உன் வாழ்க்கையில் உன்னுடைய கைகளில் அது வந்து சேர்கின்ற நேரம் ஒரு தடங்கல் ஏற்படுகிறது என்றால் அப்பொழுது உன்னுடைய உழைப்பின் மீது நீ சந்தேகிக்க கூடாது. அந்த நொடிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட நொடி என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் யார் இது போன்று செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அது உனக்கு வாய்ப்புதான். எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் புரட்டி போட்டாலும் அதுவும் உனக்கான வாய்ப்புகள்தான். எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து தேவையையும் தேவையற்றதையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையிலிருந்து எல்லோரையும் நீ தேவையற்ற சூழ்நிலையில் விலக்கி வைத்துவிடு. யாரும் இங்கு உனக்கு உதவவில்லை, யாரும் உன் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றால் அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகுவதனால் எந்த பலனும் இல்லை அல்லவா? நீ நினைக்கலாம், அம்மா எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களிடத்தில் பழகச் சொல்கின்றாய், இவர்களிடத்தில் எதிர்பார்த்துதான் பழக வேண்டுமா என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, எதிர்பார்ப்புகள் என்பது யாரிடத்தில் இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் இது போன்று குழிபறிக்கின்றவர்கள், துரோகத்தை செய்கின்றவர்கள், மனதினை வேதனைப்படுத்துகின்றவர்கள் என்று இது போன்றவர்களிடத்தில் எல்லாம் ஒரு நாளும் நீ அந்த நட்பினை தொடர்ந்துதான் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று ஆணித்தரமாக எடுத்து சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ செல்ல வேண்டுமே தவிர மனதிற்குள் அதை தேக்கி தேக்கி வைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷமாக அங்கே சுற்றி திரியும் பொழுது நீதான் இங்கே உடலில் நோய்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எத்தனை முறை சொல்லி இருக்கின்றாய், இவர்கள் பேசிய இந்த வார்த்தையினால்தான் எனக்கு தலைவலி வந்து விட்டது என்று. அந்த தலைவலியை நீ ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் உன்னுடைய மனதுதானே, தேவையில்லாதவர்களின் பேச்சினை கேட்டதுதானே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இத்தனைக்கும் மத்தியில் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கெங்கே சந்தோஷம் என்று யோசிக்காமல் இனிமேல்தான் உனக்கான சந்தோஷமே ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகின்றோம் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு. உனக்கு எந்த நேரத்திலும் இந்த தாயானவள் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. யார் வேண்டுமானாலும் உன்னை கைவிட்டு விடலாம், யார் வேண்டுமானாலும் உன்னை கண்டு கொள்ளாமல் செல்லலாம். ஆனால் உன் தாயானவள் நான் அப்படியல்ல. எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னை அன்று யாரும் உனக்கு நிரந்தரமல்ல என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள். எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை வந்துதான் தீரும். யாராக இருந்தாலும் அதுதான் யதார்த்தமும் கூட. என் பிள்ளையை, இறை நம்பிக்கை உள்ள ஒருவனுக்கு வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே பெரிதாக தெரியாது. அதை நினைத்து மனதை போட்டு ஒரு நாளும் வருத்தி கொள்ளவும் மாட்டான். நடக்கின்ற விஷயங்கள் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தெளிவுபடுத்துவதற்குத்தான் என்பதனை அறிந்து கொண்டு செய்கின்ற எல்லா செயல்களையும் திறமையோடும் வெற்றியாகவும் நீ செய்து முடிக்க நினைத்தால் போதும். மற்றதையெல்லாம் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன். ஆசைப்பட்ட விஷயங்களை அடையப் போகின்ற நேரம் எதற்காகவும் உன் மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே. என்னுடைய பிள்ளைக்கான வெற்றியினை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.